சென்னையில் RSS அலுவலக குண்டுவெடிப்பின் 34வது ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. சென்னை சேத்துப்பட்டில் உள்ள RSS அலுவலகத்தில் கடந்த 1993ஆம் ஆண்டு பயங்கரவாதிகள் குண்டு வைத்தனர். இதில் தேசத்திற்காக தங்கள் வாழ்வை அர்ப்பணம் செய்து உழைத்துக் கொண்டிருந்த RSS ஸ்வயம் சேவகர்கள் 11 பேர் உயிரிழந்தனர். அந்த தியாகிகள் அனைவருக்கும் RSS சார்பில் காவி வணக்கம் செலுத்தப்பட்டது. இஸ்லாம் உள்ளிட்ட எந்த மதமும் பயங்கரவாதத்தை ஆதரிப்பதில்லை என்று நம்புவதாகவும், பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் எந்த மதமும் மதமாக இருக்க முடியாது, பயங்கரவாதத்தை ஒழித்து காட்டுவோம் என்றும் இதில் தெரிவிக்கப்பட்டது. ஆகஸ்ட் 8 அன்று சென்னை சேத்துப்பட்டில் இருக்கக்கூடிய RSS தலைமையகம் முழுமையாக பயங்கரவாதிகளுடைய ஒரு சதித்திட்டத்தின் காரணமாக முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்திலே 11 RSSனுடைய ஊழியர்களை நாம் இழந்தோம். அதில் 6 பேர் இந்த RSS இயக்கத்தை வளர்ப்பதற்காகவே தன்னுடைய சொந்த வீட்டை விட்டு வந்து, சொந்த தொழிலை விட்டு வந்து, திருமணம் செய்து கொள்ளாமல் இந்த சமுதாயத்துக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்ட 6 பேர் அதில் தன்னுடைய உயிரை விட்டார்கள். அவர்கள் சிந்திய அந்த இரத்தம் நிச்சயமாக இந்த சமுதாயத்துக்கு ஒரு புத்துணர்வு அளிக்கக்கூடிய வகையிலே மேன்மேலும் பல்லாயிரக்கணக்கான RSS தொண்டர்களை அது உருவாக்கி இந்த சமுதாயம் நல்ல ஒரு நிலையை எட்டுவதற்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.